ஹலோ வியூவர்ஸ், இப்போ உங்ககிட்ட ஒரு புக்கை நான் கொடுக்குறேன். அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் படித்து என்கிட்ட சொன்னால் மட்டும் போதும். சரி, அதில் இருக்க ஒரு லைன் இல்லை ஒரு வார்த்தை இல்லை ஒரு எழுத்து அதில் என்ன எழுதியிருக்குன்னு நீங்கள் சொன்னால் போதும். ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களால் அங்கே என்ன எழுதியிருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருடமாக ஏகப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள், மொழியியலாளர்கள்னு பல பேர் முயற்சி பண்ணியும் அதில் என்ன எழுதியிருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ புரியுதா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு? இன்னைக்கான வீடியோவில் அந்த புக்கை பற்றி, இல்லை அப்படி சொல்லக்கூடாது, வேர்ல்டு மோஸ்ட் மிஸ்டீரியஸ் புக், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்கு எப்போ எப்படி உருவாச்சுன்னு சரியாக தெரில. ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகு சென்ட்ரல் யூரோப்பில் இது தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. 2009 எடுக்கப்பட்ட ரேடியோ கார்பன் டேட்டிங் டெஸ்ட்டில் இது 13ஆவது நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்டான ரோஜர் பேக்கர்னால தான் இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நீண்ட நாளாக ஒரு கோட்பாடு இருந்துக்கிட்டே இருக்கு. 1576லேருந்து 1611 வரையும் ஆட்சி செஞ்ச புனித ரோமானிய பேரரசரான ருடோல்ஃப் II இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அப்படி உண்மையா அவர் தான் இந்த புக்கோட உரிமையாளர் அப்படின்னா அதை மேத்தமெட்டிஷியனான ஜான் டீ கிட்ட இருந்து 600 ducats, அதாவது அந்த காலத்து பணம், அதை கொடுத்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு நம்பப்படுது. இது முழுமையாக உண்மையான்னு தெரில. இதுக்கான ஆதாரங்கள் சரியாக எதுவுமே கிடைக்கல. இந்த புக்கை ருடால்ஃப் II வாங்கினார்ன்ற கருத்து 1665 பிரக்யூ சயின்டிஸ்டான ஜொஹனிஸ் மார்க்கஸ் மேர்க்கி எழுதின கடிதத்தில் இருந்துச்சு. 1912ஆம் ஆண்டு வாய்னிச் அதை வாங்கும்போது அந்த கடிதம் அந்த புக்குக்குள்ளே இருந்திருக்கு. இந்த புக்கு ருடால்ஃப் கோட் கெமிஸ்டான ஜேக்கபஸ் ஒரிக்கி டி அவருக்கு சொந்தமானது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. அந்த புக்கில் அவர் சிக்னேச்சர் பண்ணியிருக்கிறதாகவும் அதை அல்ட்ரா ஓலட் லைட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட அடுத்த உரிமையாளர் யாருன்னா லெட்டர் ரைட்டர் மேர்க்கியோட நண்பர் பேரிஷ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் இந்த புத்தகத்தை மார்சிக்கு அனுப்பியிருக்காரு. அப்புறம் மார்சி இறந்ததுக்கு முன்னாடி 1667 ஒரு அறிஞரான அத்தனிசஸ் கிரிச்சருக்கு அனுப்பியிருக்காரு. இப்படி கிட்டத்தட்ட பல கைகளுக்கு இந்த புக்கு மாறி இருக்கு. 1912ஆம் ஆண்டு ரோம் பக்கத்தில் இருக்க ஒரு ஜூசட் கல்லூரியில் இருந்த இந்த புத்தகம் வாய்னிச் கைக்கு வருது. வாய்னிச் யாருன்னா ஒரு பழைய புத்தகங்களை கலெக்ட் பண்ணி, அதாவது ரேர் புத்தகங்கள் எல்லாத்தையும் சேகரித்து அதை சேல் பண்ணி விற்கிறவர். அதை வாங்கி படித்து பார்த்தா வாய்னிச்சுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த புக்கு பூரா என்னென்னமோ இருக்குது, ஆனால் ஒன்றுமே புரியல. நிறைய படங்களாக இருக்குது, வித்தியாசமான படங்களும் பலவிதமான பூக்களும் சில நிர்வாணமாக இருக்கிற பெண்கள் குளிக்கிற மாதிரியான படங்களும் அதில் இருக்குது. ஆனால் ஒரு வரி, ஏன் ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து கூட அவரால் படிக்கவே முடியலைங்க. குழம்பி போன வாய்னிச் 1915ஆம் ஆண்டு ஆர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சிக்காகோவில் இந்த புக்கை கண்காட்சிக்கு வைக்கிறாரு. ஆனால் எந்த பயனும் இல்லை, யாராலையும் அதை படிக்கவே முடியல. அடுத்ததாக பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தோட தத்துவ பேராசிரியரான வில்லியம் நியூபோல்டும் இவரும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அதை படிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்பவும் அவங்களால படிக்க முடியல. கடைசியாக வாய்னிச் இதை 1969 வினிகி லைப்ரரிக்கு நன்கொடையாக கொடுக்குறாரு. சரி, அந்த புக்கில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். வாட் இஸ் இன்சைட் த புக்? இந்த புக்கு ஒரு கோடெக்ஸ், அதாவது அந்த புக்கோட அட்டை இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு மாட்டு தோல் மூலமாக செஞ்சுருக்காங்க. இந்த புத்தகத்தில் மொத்தமாக 234 பேஜஸ் இப்போ இருக்குது. ஆனால் சில பக்கங்கள்லாம் காணாமல் போயிருக்கு. இந்த புக்கில் இருக்க படங்கள் அடிப்படையில் இதை 6 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்குன்னு இன்றைக்கி வரையும் யாராலுமே புரிஞ்சிக்கவே முடியல. அந்த 6 பிரிவு என்னென்னு வாங்க பார்க்கலாம். தாவரவியல், அதாவது பாட்டனி, தாவரங்கள், சில வகையான மூலிகைகள், அதோட படங்களை கையால் வரைஞ்சி வச்சுருக்காங்க அந்த புத்தகத்தில். ஆனால் அதில் இருக்க படங்கள் எதுவுமே பூமியில் இருக்க தாவரங்கள் மாதிரியே இல்லை. மேபி இது ஏலியன் பிளான்ஸில் இருக்க தாவரங்களாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. 113 பெரிய கலராக இருக்கிற தாவரங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த படங்கள்லாம் ரொம்பவும் வினோதமானதாக இருக்குது. அடுத்ததாக வானவியல், ஆஸ்ட்ரானமி. 12 பக்கங்களில் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அந்த மாதிரி எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. சில பேஜஸ்லலாம் ராசி சின்னங்களெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வரைபடமும் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்குது. எல்லா எழுத்துக்களை சுற்றியும் இந்த வரைபடங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அடுத்த செக்ஷனில் ஒரு குழாய் மூலமாக, அதாவது ஒரு பைப் மூலமாக இங்கிருந்தோ ஒரு தண்ணி வருது.
அதில் நிர்வாணமாக இருக்க பெண்கள் குளிச்சிட்டு இருக்க மாதிரியான வரைபடங்களும் இருக்குது. சில சிலிண்டர் வரைபடங்களும் அதில் இருக்குது. இந்த புக்கு 13ஆவது நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாகரிகம் வளர்ந்துருக்கு. அப்பயே ஆடைகள்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் ஏன் ஆடையே இல்லாமல் பெண்களை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு வரையும் புரியல. அடுத்த செக்ஷனில் காஸ்மாலஜி, அதாவது அண்டவியல், சில நட்சத்திரங்களும் சில ஷேப்பில் உள்ள 9 புக்கோட வரைபடங்களும் அதில் இருக்குது. அடுத்ததாக மெடிசன் செக்ஷன், சில பிளான்ஸ் ஹெர்ப்ஸை திரும்பவும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆனால் இது முதல் செக்ஷன் மாதிரி இல்லாமல் அதுக்கு ரொம்பவும் மாறுபட்டதாக இருக்குது. ஒரே பக்கங்களில் பலவிதமான தாவரங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. சில ஜாடிகளும் பாட்டில்களோட வரைபடங்களையும் அதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. சரியா இதுதான் அது அப்படின்னு நம்மளால் எதையுமே நிரூபிக்கவே முடியல. ஒன்றுமே புரியல. அந்த புக்கு ரொம்பவுமே மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இந்த புக்கை ஏகப்பட்ட அறிஞர்களும் மொழியியலாளர்களும் பல பேர் டீகோட் பண்ணவும் அதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு வரையுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த புக்கு என்னவா இருக்குன்னு 4 கூற்றுகளை முன்வைக்கிறாங்க. அதில் முதல் கூற்று என்னன்னா ஹெர்பல் புக். இது ஒரு மூலிகை சம்பந்தப்பட்ட ஒரு புக்காக இருக்கலாம், சில மூலிகைகளோட குறிப்புகளை இதில் எழுதி வச்சிருக்கலாம் அப்படின்னு பல பேர் இன்னைக்கு வரையும் நம்பிட்டு இருக்காங்க. ரெண்டாவதா இது ஒரு ஏலியன் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேற்று கிரகத்துலேருந்து வந்த ஒரு ஏலியன் அவங்க கிரகத்தை பற்றின குறிப்புகளை ஒரு புக்கில் எழுதி இங்கே விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சில பேர் இன்னைக்கு வரையும் நம்பிட்டு இருக்காங்க. மூணாவதா ஆஸ்ட்ரானமி, வானவியல் சம்மந்தப்பட்ட குறிப்புகளை அந்த புக்கில் எழுதி வச்சிருக்கலாம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. நாலாவதா இது ஒரு பியூட்டி பற்றின புக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்பயுமே இளமையாக இருக்கிற பற்றின குறிப்புகளும் உடல் சம்மந்தப்பட்ட குறிப்புகளும் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட குறிப்புகளும் இதில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு பல பேர் இன்னைக்கு வரையும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த புக்கோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் யேல் யூனிவர்சிட்டியில் தான் இருக்குது. ஆனால் அதோட பிடிஎஃபை கூகுளில் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். அந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இன்றைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னை நீங்கள் திரும்ப பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க.